நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துக்களாக நான் தெரிவித்துக் கொள்றேன். தேவன் நம்ம அனைவருக்கும் இன்றைய நாள்ல கிருபை பாராட்டியிருக்காங்க. அதுக்காக நன்றிகளின் சோத்திரங்களையும் நம்ம வெர்ச்சுவல் மூலமாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். சோ முதலாவது நம்ம சொல்றது என்னன்னா, ஆக்சுவலி நம்ம திண்டுக்கல் இருந்தா வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கலிலேயன் அப்படின்ற மாதிரி. பட் அவரு இருந்த இடங்கள் கலிலேயால இல்ல, மற்ற எல்லா இடங்களிலுமே இருந்திருக்கிறாரு. அதே போல இப்ப நம்ம தற்காலிகமா இருக்கிறது புதுக்கோட்டை பங்கிருந்தா வந்திருக்கோம். அப்போ சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்க மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல ஒரு ஈவுக்காக நன்றிகளின் சோத்திரங்களையும் லட்சம் மூலமா இருக்கேன். சோ பொதுவா மதிய நேரத்துல தான் நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகும் இல்லைங்களா? ஆனா இப்ப காலையில நமக்கு கொஞ்சம் என்ன இருக்குங்க, கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எப்படி கொண்டு போறோம்னா, கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி என்ன பண்ணலாம். அப்ப நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஓகேங்களா? சரி. சோ இன்னைக்கு பார்க்க போகிற பாடக்கூடிய தலைப்பு இரக்கம், மெர்சி என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சோ அப்போ இந்த இரக்கம் பத்தி நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம் தேவனுடைய வாசனங்களில் இருந்து. சகோதர சகோதரிகளே, இரக்கம் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் இருக்குங்களா? நம்ம எல்லாரும் இரக்கமுள்ளவன். நான் இரக்கமுள்ளவன் சொல்றதுல மகிழ்ச்சி இருக்கா? கண்டிப்பா இருக்கணும் இல்லைங்களா? ஆனா உண்மையிலேயே இரக்கம் என்றால் என்ன இல்லைங்களா? அதை பத்தின ஒரு போதுமான ஒரு அறிவை நம்ம பெற்றிருக்கும் போதுதான் காண்பிக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணலாம், நம்ம காண்பிக்கிறது இரக்கம் தானான்றதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இரக்கம் என்றால் என்ன. சோ இப்போ இரக்கம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி எடுக்கும் போது இதோட ஆங்கில வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா மெர்சி இல்லைங்களா? மெர்சி யாராவது சிஸ்டர் நேம் மெர்சி இல்ல, ரைட். ஓகே. இப்போ அந்த இரக்கம் என்பது எதை குறிக்குது, இதை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கும் போது இதுக்கு இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு பைபிள்லயே. ஏறக்குறைய ரெண்டு ஒரே மாதிரி அர்த்தங்கள் வர மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டு வேற வேற. அது என்ன வார்த்தை கேட்டீங்கன்னா கிருபை இல்லைங்களா? பிரதர் கூட அந்த வரவேற்புரை சொல்லும் போது இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தினார், கிருபை அப்புறம் இரக்கம் அங்க உண்டாவதா. வசனங்களை கூட அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் செப்பரேட்டா பேசுவாரு. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இரக்கம் வேற, கிருபை வேற. ரெண்டு என்ன கிடையாதுங்க, ஒண்ணு இல்ல. இந்த சப்ஜெக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகலாம், அப்பதான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இரக்கம்னா என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கும் போது நம்ம இன்னொரு வார்த்தை நிக்குது, அதுதான் கிருபை. இங்கிலீஷ்ல என்ன வேறு சொல்லுவாங்க, கிரேஸ். யாரா இருப்பீங்களா சிஸ்டர்? இல்ல. கிரேஸ் சிஸ்டர் இல்ல, மெர்சி சிஸ்டர் இல்ல இல்லைங்களா? ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் பின்னாடி ஒருவேளை பெண் குழந்தைகள் யாராவது பிறந்தாங்க என்ன பண்ணலாம், அர்த்தத்தோட வைக்கலாம். ரொம்ப அர்த்தத்தோட இதுதான் அர்த்தமா, என்ன ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? சோ அது நம்ம அங்க ரொம்ப அருமையான ரெண்டு வார்த்தைகள், ரொம்ப முக்கியமான விஷயம். புது சிருஷ்டிகளுக்கு இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். என்ன அர்த்தம், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்ப நம்ம கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கலாம். பட் இருந்துட்டாலும் ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி போனா நல்லா இருக்கு இல்லைங்களா?
சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கிருபைனா என்ன, இரக்கம்னா என்ன டிஃபரன்ஸ்? சோ இப்போ உங்க பார்த்து நீங்க ஹெல்ப் பண்ணலாம். என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம் நாம? கிருபைனா இரக்கம்னா அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்? சும்மா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. கிருபைனா தயவு. அதுவும் கஷ்டமா தான் இருக்கு. அடுத்து தயவுனா என்னன்னு கேட்கறோம். நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டுமே ஒரு செயல் தான் இல்லைங்களா? கிருபை காமிக்கிறது, இரக்கம் காண்பிக்கிறது, ரெண்டுமே செயல். பட் நம்ம செய்யற செயல் எது கிருபை, எது இரக்கம்? என்ன டிஃபரெண்ட் என்ன? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்? இப்ப செய்யறது கிருபை, செய்யறது இரக்கம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? சின்ன ஹெல்ப் உங்களுக்கு ஒரு க்ளூ எடுத்து கொடுக்குறோம், நீங்க யோசிங்க. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பிரதர்ஸ் சிஸ்டர் சைடு வர மாட்டேன், பிரதர்ஸ் சைடு ஸ்கூல்ல படிக்கும்போது எவ்வளவு மார்க் வாங்கும்போது 35 எடுத்தா பாஸ் இல்லைங்க. பட் நம்ம வாங்குற மார்க் 34. அப்போ சார்ட்ட போய் கேட்போம், சார் கொஞ்சம் என்ன மார்க் போடுங்க, மெர்சி மார்க்கா கிரேஸ் மார்க்கா? நான் ஏன் பேர்ல் சைட் போனேன்னு தெரியுங்களா? ஆமா, நாங்களா மார்க் கம்மி தான் இருக்கு. சோ அப்போ அது என்ன அர்த்தம்? இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்? ஏன் மெர்சி மார்க் கேட்கறது இல்ல, கிரேஸ் மார்க் கேட்கும்? அப்ப கிரேஸ்னா என்ன, மெர்சினா என்ன, கிருபைனா என்ன, இரக்கம்னா என்ன? சோ இப்போ நீங்க நான் க்ளூ கொடுத்துட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க. இலவசமாக நம்ம கற்றுக்கொள்வது வந்து கிருபை, இரக்கம். இரக்கம் ஓகே. கிருபைங்கிறது என்னன்னா உணர்வோடு, அதாவது அது தகுதி உணர்ந்த பிறகு கொடுக்கக்கூடிய விஷயம் இரக்கம். ஓகே பிரதர், இது ஒரு பிரதர் கொடுத்த டெஃபினிஷன். ஓகே, மற்றவங்கிலிருந்து நம்ம வாங்கிக்கிறது கிரேஸ். ஓகே, நம்ம வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிறது இரக்கம். ஓகே, அப்ப நம்ம யாருக்கு கிருபை காமிக்கிறது? கொஞ்சம் கிருபை பாருங்க விரும்புறோம், கொஞ்சம் கிருபை காட்டுங்க அப்படின்றோம். கிருபை, கிரேஸ். இந்த மனுஷன் நல்ல கிரேஸ்ஃபுல்லான மனுஷன்பா, கிரேஸான மனுஷன். நம்ம மட்டும் என்ன பண்ணணும்? கிரேஸ் காமிக்கணும். கிரேஸ் மார்க் போட்டு விடுறேன் இல்லைங்களா? அப்படின்னு எப்படி இத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான்? ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம் ரொம்ப முக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கக்கூடிய நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா இது தெரிஞ்சாதான் தேவன் நம்ம நன்றி செலுத்தும் போது என்ன பண்ணுவோம், என்னென்ன கிருபை, இன்னைக்கு நாள் முழுக்க என்ன தேவன் கிருபை பண்ணாங்க, நாள் முழுக்க என்ன இரக்கம் பாராட்டினாங்க, நன்றி தேவன்ட்ட செலுத்தணும். இப்ப நம்ம ட்ரை பண்ணலாங்களா, கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் மட்டும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கிரேஸ்னா என்ன, முதல்ல கிரேஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். சோ கிரேஸ் அப்படின்னா என்னன்னா, நல்ல டெஃபினேஷன், தகுதியே இல்ல, தகுதியே இல்ல, நீ மார்க் வாங்குறதுக்கு தகுதியே இல்ல, ஆனா உனக்கு நான் மார்க் போடுறேன்னா அது பேர் என்னங்க? அப்போ தகுதி இல்லாத நபருக்கு தகுதி கொடுக்கிறாருன்னா அதுக்கு பேர் என்னங்க? கிருபை. இது பைபிள் டெஃபினேஷன். அப்படின்னா எப்படி நம்ம லைஃப்ல கிருபை வாங்கணும் இல்லைங்க? ஏன்னா பாத்தீங்கன்னா தேவன் ஒரு பிரம்மாண்டமான பிளான் போட்டார். என்ன பிளான்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா ஒரு வகுப்பை என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். இதுக்கு ஃபிட்டா தகுதியா இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களா இல்லைங்களா? இருக்கிறாங்க. ஆனா தேவன் தேர்ந்தெடுத்த நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல வெல் எஜுகேட்டடு, நல்ல மெச்சூர்டு, லைஃப் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா, லைஃப் ஸ்டாண்டர்ட்னா என்னங்க, வாழ்க்கை தரம் உலகத்திலே டாப்ல இருக்குது. அப்படிப்பட்டவங்க தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல. நம்மளை பத்தி நமக்கே தெரியும் இல்லைங்களா? உண்மைதானே? நம்ம யாரு நல்லவங்களா, கெட்டவங்க நல்லவங்களா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்க? கெட்டவங்களா ஒத்துக்கிறீங்க மாஸ்டர்? உண்மையில தான் நம்ம உண்மையிலே பாத்தீங்கன்னா தகுதி இல்லாத நபர்கள். நம்ம என்ன சொல்லணும்னா குப்பைகள், தூசிகள், ரொம்ப
சேர்ல இருந்தோம், சகதியில இருந்தோம். ஆனா இந்த இவ்வளவு தகுதி இல்லாத நிலையிலிருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான அழைப்புக்கு கூப்பிட்டாரு இல்லைங்களா? இதுக்கு பேர் என்ன? கிருபை. சரி, இந்த கிருபை பெற்றுக்கொண்ட நாமும் இந்த அழைப்புக்குள்ள வந்தாச்சு, ஓட்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு வந்தாச்சு, விருப்பம் ஆயிடுச்சு, ஃபாலோ கிளாஸ் எல்லாம் கேட்டாச்சு. ஆனா ஓட்டத்துக்குள்ள நுழையணும்னா நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். தேவனே, எங்களை நாங்க என்ன பண்றோம்? ஒப்பு கொடுக்கிறோம், சொல்றோம். ஆனா தேவன் வாங்குற அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்டான்னு கேட்டீங்கன்னா, அப்ப எப்படி தேவனே நாங்க அர்ப்பணிக்கிறோம், ஆனா நீங்க இங்க என்ன பண்ண முடியாது, வாங்குற அளவுக்கு நாங்க. அப்போ தேவன் இன்னொரு கிருபை காமிச்சார். என்ன கிருபைனா, நீங்க அபாயபூர்ணமான ஜனங்கள் தான், பாவிகள் தான். ஆனா உங்களுடைய அர்ப்பணிப்பை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏற்றுக்கொள்றேன். ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும்? என் குமாரன் மேல, ரத்தத்தின் மேல விசுவாசம் வைங்க. நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா உங்களை நான் என்னவா பாத்துக்கிறேன்? பாவியா இல்ல, என்னவா பாக்குறேன்? நீதிமான், நீதிமானா பாக்குறேன். எவ்வளவு பெரிய கிருபை இல்லைங்களா? இன்னைக்கு தேவனுடைய பார்வையில எல்லா உலகத்தின் ஜனங்களும் எப்படி காமிக்கிறீங்களா? எல்லாரும் பாவிகள். அதே தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி இப்ப வந்தீங்களா? நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா? ஆக்சுவலி நம்ம நீதிமான் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம என்னவா விளங்குறோம், பார்க்கப்படுறோம். இதுக்கு யாரு காரணம்? இது எவ்வளவு பெரிய கிருபை இல்லைங்களா? சரி, இப்போ உடன்படிக்கை பண்ணியாச்சு, ரேஸ்ல வந்தாச்சு. இப்ப ரேஸ்ல என்ன பண்ணணும்? ஓடணும். எல்லாம் ரெடி ஆயிட்டோமா? ரெடி ஆயிட்டு ஓட்டத்தை ஆரம்பிச்சா எப்படி ஓடுறோம்? இவ்வளவு பெரிய அழைப்பு கொண்டு வந்ததே பெரிய விஷயம். ரேஸ்ல விட்டு இன்னும் பெரிய விஷயம். சரி, ஓடுங்கப்பான்னு சொன்னா நம்ம எப்படி ஓடிட்டு இருக்கிறோம்? ஆமா இல்லைங்களா? பாருங்க, இன்னைக்கு ஒன் டே மீட்டிங் புக் சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு? இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம என்ன இருக்கும், எவ்வளவு ப்ரிப்பேர் இருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இல்லைங்களா? அப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ண முடியுது, ஓட முடியுது இல்ல. ஓட ட்ரை பண்ணேன்னா நம்ம விழுந்துடுறோம். நான் மட்டும் இருந்தா பரவாயில்ல, எல்லாரும் என்ன பண்றோம்? ஆமா. சரி, இப்போ தேவன் என்ன பண்றாங்கன்னா, ஓட முடியலையா? அப்போ என்ன பண்றாருன்னா, சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு என்ன பண்றேன் படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வருஷம் 13. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். 2 விஷயம். ஒண்ணு என்னங்களாமா? விருப்பம். இந்த ஓட்டத்துல ஓடணும்னா என்ன வேணும்? கண்டிப்பா விருப்பம் இருக்கு. இந்த விருப்பத்தையும் யார் கொடுக்குறா? கண்டிப்பா டிசைரிங். இங்கிலீஷ்ல டிசைரிங். தேவனே விருப்பங்கள் இருக்குது, ஆனா என்ன முடியல, ஓடருக்கு ஸ்ட்ரென்த் இல்லையே. கேட்டா 2வது விஷயம் செய்கை. இங்கிலீஷ்ல என்ன வேர்டு வருது தெரியுங்களா? எனர்ஜைசிங். எனர்ஜைசிங் அர்த்தம் என்னன்னா, வேண்டிய சத்துவத்தை என்ன பண்றாரு இல்லைங்களா? எத்தனை டைம் நம்ம விழுந்திருக்கோம் இல்லைங்களா? விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறோம்னா யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை. நம்மளால ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தேவனுடைய கிருபை. அதாவது பாடுவது ரொம்ப விசேஷமா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பாடுவாங்க, நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும். ஆமா, எல்லாமே ஆமா. கிருபையை பத்தி எவ்வளவு பாடல் இருக்கு இல்லைங்களா? இல்லைங்களா? கிருபையை பத்தி பேசணும்னா நிறைய பேசுவான். தேவன் எவ்வளவு கிருபையில மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறாரு. தேவன் கிருபை நாளுக்கு நாள் என்ன பண்றாருன்னா காண்பிக்க. சரி, எது வரைக்கும் தேவன் கிருபை காமிப்பார் நினைக்கிறீங்க? எது வரைக்கும் காமிப்பார்? ஒரு 2 வருஷம் 3 வருஷம்
என்ன நம்பிக்கை நீங்க வச்சிருக்கிறீங்க? எது வரைக்கும் தேவனே கிருபை காமிப்பேன்? காமிப்பார். தேவன் கிருபை காமிப்பார். நம்முடைய மரண புரியிலும் என்ன பண்றார்? காண்பிக்கிறார் இல்லைங்களா? தேவன் பாட்ல எவ்வளவு கிருபை காமிக்கிறோமோ எல்லாம் காமிக்கிறோம். ஆனா தினமும் கிருபையை ருசிக்கிற நாமம், கிருபையை வாங்குற நாமம், அது என்ன பண்ணிடக்கூடாது? கிருபையை என்ன பண்ணிடக்கூடாதுங்க? விருதாவா ஆக்கிற. விருதானா அப்ப வேஸ்ட் ஆக்குவோமா கிருபைய? எப்படி வேஸ்ட் ஆக்கலாம்? தேவனே நீங்க கிருபை காட்டுற வரைக்கும் காமிங்க, நாங்க என்ன பண்ணிட்டு இருப்போம்? வேஸ்ட் ஆக்கிறோம். எப்படி வேஸ்ட் ஆக்குவோம்? ஞாபகம் நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிருபை பெருகிற இடத்துல பாவம் பெருகிற இடத்துல கிருபையும் பெருகுது. ரைட். அப்போ கிருபை பெருகின்றதுக்காக பண்ணலாமா? இது எந்த வகையில ஞாபகம் இல்லைங்களா? அப்போ தேவன் கிருபை காமிப்பார். யூதாஸ் விஷயத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா தெரியுங்களா? அவரு காட்டி கொடுக்கும் போது கூட என்ன பண்ணார்? ஒரு அப்படியாச்சும் இயேசு கிறிஸ்து கோபப்படல, கிருபை தான் காமிச்சார் இல்லைங்களா? அப்போ கிருபை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உண்மையிலே தேவனுக்கு ரொம்ப நன்றி சார். கிருபை இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது, ஓட்டத்தை ஓட முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அப்போ கிருபை ரொம்ப ரொம்ப. இப்ப கிருபைனா புரிஞ்சுங்களா? கிருபைனா என்னவென்று நமக்கு தெரிஞ்சிச்சு. இதை நீங்க புரிஞ்சாதான் இப்ப அடுத்து எங்க போவோம்? இரக்கத்துக்கு. இப்போ கிருபைக்கு நம்ம என்ன டெபினிஷன் பார்த்தோம்னா, நமக்கு தகுதியே இல்ல, இத வாங்குறதுக்கு நமக்கு தகுதியே இல்ல. ஆனா தேவன் கொடுக்கிறாருன்னா அதுக்கு பேர் என்ன? நிறைய கிருபை இருக்குங்க. ஒரு நாள் தேவன் கிருபை, டெய்லி சாப்பாடு சாப்பிடுறோம், நல்ல டிரெஸ் கொடுக்கிறாரு, போக்கிலும் வரத்திலும் என்ன பண்றாரு? பாதுகாக்கிறாரு இல்லைங்களா? வேலை ஆக்சிடென்ட் ஆனாலும் ஜீவன் போகுதா? போகிறது இல்ல இல்லைங்களா? தேவன் என்ன பண்றாங்க? கிருபை காமிக்கிறாங்க. நிறைய பேர் கொரோனா காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ண தேவன் ஆவிக்குரிய வகையிலையும் மாம்சீக வகையிலையும் தேவன் நிறைய கிருபை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? காமிச்சிருக்காங்க. என்ன தேவன், தேவனுக்கு எவ்வளவோ நன்றி சொல்லுது. அதனால்தான் இந்த பாடல்கள் நீங்க ஒருவேளை ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவீங்களா? நைட் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவீங்களா? குடும்பமா சேர்ந்து? அதெல்லாம் ஒண்ணு சொப்பானே தரல அப்படின்றீங்களா? பெண்டிகாஸ்ட்ல இருக்கும்போதுதான் நிறைய பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பெண்டிகாஸ்ட் ஜனங்கள்லாம் அப்படி பண்ணுவாங்க. நைட் படுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன் நன்றி? நைட் படுக்கும்போது டிமாண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு அது கொடுங்க தேவனே, நாளைக்கு இது செய்யுங்க. டிமாண்ட் இல்ல, முதல்ல என்ன பண்ணுவோம்? தேங்க்ஸ் தேவன், எவ்வளவு கிருபை காமிச்சிருக்கீங்க நாள் முழுக்க, எவ்வளவு தேவன் கிருபை காமிச்சிருக்கோம், நன்றி சார். சரி, இப்ப கிருபை அப்படின்னா இரக்கம் எப்படி இருக்குது? தேவனுடைய கிருபையா இவ்வளவுனா அப்ப தேவனுடைய இரக்கம் என்ன? ஆனா என்ன தேவனுடைய இரக்கம் என்றால் என்ன? அந்த டெபினேஷன் என்ன? சோ பைபிள்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா, இப்ப டெபினேஷன் சொல்றோம், நீங்க நல்லா கொஞ்சம் டவுட்டா இருந்தா நீங்க திருப்பி கேட்கணும் இல்லைங்களா? நீங்க ஹெல்ப் பண்ணணும், அது என்ன என்று நம்ம பார்க்கணும். சோ இரக்கம் என்றால் கிருபை உடைய டெபினேஷன் பார்த்தோம். நமக்கு தகுதியே இல்லை இதை வாங்குறதுக்கு, ஆனா என்ன பண்ணிருக்கிறார்? தகுதிப்படுத்திட்டார். இது கிருபை. இது கிருபைக்கான டெபினேஷன். இப்ப இரக்கத்துக்கான டெபினேஷன் என்ன கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகளே நல்லா கவனிங்க, லிசன் பண்ணுங்க, ஏன்னா அதை வச்சு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அது என்ன அப்படின்னு, நியாயமா நமக்கு தேவையான ஒண்ணு, நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு, ஆனா கொடுக்கிறது இல்ல தேவன், அதுக்கு பேரு தாங்க இரக்கம். இது டெபினேஷன். நியாயமா கிடைக்கணும், நியாயமா நமக்கு தேவையான ஒண்ணு, ஆனா தேவன் கொடுக்கிறது இல்லை. இது டெபினேஷன். அப்படின்னா இதுக்கு பேரு தான் இரக்கம்.
அப்படி என்ன விஷயத்த தேவன் நமக்கு தரல? நியாயமா கிடைக்கணுங்க, ஆனா தேவன் தரல. அதுக்கு பதில வேற கொடுக்கல. நியாயமா பெற்றுக்கொள்ளணும், தண்டனைங்களா? தண்டனை நியாயமா? நமக்கு எவ்வளவு நல்லவர் கிடைக்குது, அதை கொடுத்தாங்க. எப்படி நீங்க தண்டனை சொல்றீங்க? பாவம் செஞ்சு நோக்கி ஆனால் அதுக்கு சரி, இப்போ தண்டனை பிரதர் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம் இல்லைங்க, அது ஒரு மெயின் பாயிண்ட். தண்டனை பனிஷ்மெண்ட் இல்லைங்களா, நியாயமா நம்ம கிடைக்க வேண்டியதா இல்லையா? கிடைக்குதா? டெய்லியும் கிடைக்குதா? கிடைக்குதா புதர்? கிடைக்குதா? கிடைக்கல? நாங்க கவனிங்க, இன்னும் இதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ் நான் கடைசியா சொல்றோம். பனிஷ்மெண்ட் பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்த்திருப்பீங்க, பண்ற தப்புத்துல என்ன இருக்குங்க? பனிஷ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்துல இருக்குது இல்லைங்களா? நியாயப்பிரமாணம்ன்றது தேவனுடைய வார்த்தை மீறதா வரக்கூடிய தண்டனைகள். தேவனுடைய வார்த்தையில தினமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மீறிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? தேவனுடைய வார்த்தையில நிறைய முறை நம்ம மீறி பாவம். பொதுவா பாவம் நம்ம எங்க பண்ணுவோம்? பாவம் எதுல பண்ணுவோம்? ஆக்ஷன் இல்லைங்களா? இல்ல ஆக்ஷனுக்கு முன்னாடியே பாவம் வந்துருதா? கரெக்டுங்களா? எங்க வந்துருது பாவம்? முன்னாடியே. அப்படின்னா ஒரு ராங் தாட் மைண்ட்ல வந்துச்சுன்னா பாவமா? இல்ல என்ன கேட்கறேன்னா, ஒரு ராங் தாட், தவறான எண்ணம் மைண்ட்ல டக்குன்னு வருதுங்க, அது பாவமா? இத எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய சிந்தையில எண்ணங்கள்லாம் புரியுங்களா? தாட்ஸ் அது நிறைய என்ன பண்ணும், வரும் போகும். அது நம்மளா என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா? முடியுமா? முடியாது. அது எப்படின்னா, நிறைய மூத்த சகோதரர் சொல்லுவாங்க, உதாரணம், தலைக்கு மேல காக்கா என்ன பண்ணும், அது வாட்டுக்கு பறந்துட்டு போயிட்டு இருக்கும். அது போயிட்டு ஏன் பறக்குறேன்னு குச்சி எடுத்துட்டு அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதே காக்கா தலைமையில உட்கார்ந்து கூடு கட்டுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. கரெக்டுங்களா? அதே போல எண்ணங்கள் எவ்வளவு வந்துட்டு போனாலும், ராங்கோ ரைட்டோ, அது சீடு மாதிரி விதை. அந்த விதை என்ன பண்ண வரக்கூடாதுன்னா, வேலை பிடிக்க. அப்படின்னா எப்ப வேலை பிடிக்கும் தெரியுங்களா? எப்போ அந்த தப்பான எண்ணம் பத்தி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், திங்கிங். ஒரு தாட்ட எப்போ திங்கிங் குள்ள கொண்டு வரோமோ அங்கத்தான் பாவம் என்ன இருக்குங்க, கர்ப்பம் இருக்குது இல்லைங்களா? ஏவாளுக்கு ஆக்சுவலி போயிட்டு வரங்க அப்போல என்ன இல்லைங்க, இந்த பழத்தை பார்க்கும் போதெல்லாம். ஆனா அவங்க எப்போ நின்று திங்கிங் குள்ள கொண்டு போனாங்களோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாவம். அதுக்கப்புறம் இந்த திங்கிங் போய் 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 டெவலப் ஆகி அது என்ன ஆயிடுச்சு, டிசைர், விருப்பமும் மாறிடுச்சு. சரி, ஒரு நாள் என்ன பண்ணிடலாம், இந்த விருப்பத்தை அப்படி என்னத்தான் இருக்குது புடுங்கினாங்க, முடிஞ்சு, ஈஸியா முடிஞ்சு. அப்போ சகோதர சகோதரிகளே, பாவம் இப்படிதான் பெருகுது. அந்த வகையில பார்த்தா நம்ம எல்லாரும் எதுல கவனமா இருப்போம்னா, ஆக்ஷன்ல பாவம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கும் இல்லைங்களா? ஆக்ஷன்ல, பேச்சுகள்ல, பார்வைகள்ல, நம்முடைய செயல்கள்ல, அதுல என்ன பண்ணக்கூடாது, நம்ம பாவம் பண்ணக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏன் எல்லாரும் பண்ணிக்கிறாங்க, நம்மளைய பாத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கணும் டக்குனு டீ பிரேக்ல அது சிகரெட் எடுத்து என்ன பண்றாங்க, போயிட்டு இந்த கார் மேல சாஞ்சு நல்லா இருக்குமா? அது வயசுல நீங்க எனக்கு என்ன நினைப்பீங்க, என்ன நினைப்பீங்க? நான் பாருங்க, டீசென்டான உதாரணம் கொடுக்கறேன். என்னங்க, சிகரெட், பட் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க பிரதர்ஸுங்க. பட் நான் சொல்றேன், இது ஒரு உதாரணம். இன்னும் நிறைய வச்சுக்கோம்.
அப்போ வெளிப்படையா நான் ஒரு பாவம் பண்ணிடக்கூடாது, ஏன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க. சரி, ஆனா பாவம் எங்க வருது, சிந்தையில. அப்போ ஆக்ஷன்ல நான் விட்டு போட்டு கவனம் ஃபுல்லா அங்க காமிச்சுட்டு சிந்தையில கோட்டை விட்டேன்னா எனக்கு என்னதான், அது பெரிய தரம் இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ போய் ஒரு ஸ்திரீ கிட்ட விபச்சாரம் செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? உன் மைண்ட்ல திங்கிங் குள்ள கொண்டு போயிட்டேன்னா, ஆமா இல்லைங்களா, திங்கிங் எப்போ திங்கிங் குள்ள போயிடுச்சோ நீ அப்பவே என்ன பண்ண மாதிரி தான், பாவம் பண்ணமா. ஆக்சுவலி சகோதரர்களே, இந்த மெமரி கார்டு இருக்குங்களா, மெமரி கார்டு போன்ல என்ன பண்றோம் பண்ணி, என்ன பண்றோம் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி அதை அப்படியே எடுத்து நம்ம எங்க மாட்டுறோம், டிவில மாட்டி அப்படியே வருதுங்களா. அது மாதிரி ஒருவேளை நம்ம பிரெயினுக்கு ஒரு சிப் மாதிரி உள்ள விட்டு பிரெயின்ல எல்லா திங்கிங்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்மளே உட்காந்து என்ன பண்ணோம் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் புரிச்சோம், மனுஷனால செய்ய முடியாது. ஆனா யார் பார்த்துட்டு இருக்கோம், தேவன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் என்ன, நம்முடைய திங்கிங் என்ன, எல்லாம் தேவனுக்கு வெட்ட வெளிச்சமா அப்படின்னா சகோதர சகோதரிகளே, நம்ம மற்றவங்களுக்கு விரோதமா பேசக்கூடிய பேச்சு, மற்றவங்களுக்கு விரோதமா நினைக்கக்கூடிய நினைவு, தீமை, கோபம், எரிச்சல், வெறுப்பு, காயப்படுத்துறது, இது எல்லாமே சிந்தனை பண்ணிட்டாலே என்னங்களாமா பாவம். சரி, தினமும் நான் தப்பு பண்றேன், டெய்லியும் தேவனுக்கு பிரியம் இல்லாம பாவம் பண்ணிட்டே இருக்கிறேன்றத சொல்றவங்க யாருக்கும் யாராவது இருக்கீங்களா? டெய்லி நான் பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது தைரியம் சொல்ல இருந்தா நீ கைக்கு, நான் தினமும் டெய்லி நான் பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா? யாருமே இல்லைங்களா? நான்லாம் முதலுங்க. நீங்க ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தண்ணிக்கு வந்துடுவாங்க. உங்க எல்லாரும் விட நான் தான் நம்பர் 1 சொல்லிடுவான். ஏன்னா அவ்வளவு தேவனுடைய இறக்கத்தை என்ன பண்ணிருக்கிறார், அவர் வாங்கியிருக்கிறார். அப்படின்னா சகோதர சகோதரிய, தேவனுடைய இரக்கம்னா என்னன்னா, நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை, நியாயமா நம்ம அடைய வேண்டிய பனிஷ்மெண்ட தேவன் கொடுக்காம இருக்கிறார் இல்லைங்களா? அதுக்கு பேரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நல்ல அருமையான எக்ஸாம்பிள். ஒருத்தர் பாத்தீங்கன்னா பைபிள்ல தேவனுடைய இரக்கத்தை பார்த்து பயந்து ஓடினார். யார் தெரியுமா? ஐயோ என்னால தாங்க முடியாது, உங்க இரக்கம் அவ்வளவு பெருசா இருக்கிற, நான் ஓடுறேன்னு ஓடினார். தேவனுடைய இரக்கத்தை பார்த்து பயந்த மனுஷன் பைபிள் இருக்கிறார். யாரு யாருங்க? இரக்கத்தை பார்த்து பயந்தாருங்க ஒருத்தர். அவர் சொல்ற, நான் அப்பவே சொன்னேன், இதனால என்ன பண்ணானு ஊரை விட்டேன், ஓடுனேன். படிக்கலாம், யோனா 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து அப்படியே படிச்சுட்டு வாங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்த்திலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். ஏன் ஓடி போனாருங்களாமா? நீங்க ரொம்ப மோசமாக சொன்னாங்க, பயங்கர கடும் கோபக்காரர் தேவன். அப்படியா? நீங்க ரொம்ப இரக்கம் உள்ள தேவன் ஆகியனால என்ன பண்ணாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு தேவன் என்ன மாதிரி கேரக்டர். சரி, இப்போ இரக்கம்னா என்ன நம்ம கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கும் போது, நியாயமா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை தேவன் நமக்கு தராம இருக்கிறார் இல்லைங்களா? அதுல மிக முக்கியமா நம்ம வாங்க வேண்டிய தண்டனை, தேவன் நமக்கு தர வேண்டிய பனிஷ்மெண்ட தராம இருக்கிறாருன்னா அந்த செயலுக்கு பேர்
இரக்கம், அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. அது என்ன? நமக்கு தண்டனையை கொடுக்கல, என்னங்களாமா? forgiveness, மன்னிப்பு, மன்னிச்சன். ஃபார் எக்ஸாம்பிள், தேவன் நம்ம ஒரு பாவம் பண்றோம் இல்லைங்க. நேற்று எத்தனை பேர் பாவம் பண்ணோம்? சின்ன பாவம், பெரிய பாவம்? சின்ன பாவம், அதுவே சின்ன பாவம். நான் பெரிய பாவம் பண்ணினேன் சரிங்களா, நிறைய பெரிய பாவம் பண்ணிருக்கிறேன். தேவன் நமக்கு இரக்கம் காமிக்கணும். இரக்கம்னா மன்னிக்கிறது. நம்ம என்ன பண்ற? மன்னிக்கிற. மன்னிச்சேன்னா சரி போ, அப்படியே கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்கல. ஆனா அதுக்கு போல இன்னொரு தடவை அது என்னன்னு பார்க்கலாம் இல்லைங்களா. அதுக்கு பேர சிக்ஷை இல்லைங்களா. சிக்ஷாவுடைய நோக்கம் வேற, பட் தண்டனைன்ற விஷயம் வேற. வேற, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை. சிக்ஷைன்ற என்னங்களாமா, இப்ப தாவீது ராஜாவுக்கு அவர் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கிடைச்சா, மன்னிப்பு கிடைச்சு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனா சிக்ஷை வந்துச்சா? அப்ப ரெண்டு வித்தியாசம் இருக்கு. தண்டனை, பாவத்துக்கான தண்டனை என்பது ஒண்ணு, சிக்ஷை என்பது. அப்போ சகோதர சகோதரிகளே, பாவத்தின் சம்பளம் மரணம், அது ஒரு தண்டனை தான் இல்லைங்களா. ஆனா இந்த தண்டனையில இருந்து தேவன் நம்மளை மன்னிக்கிறார் இல்லைங்களா, அதுதான் தேவனுடைய. சின்ன பாவத்தை மன்னிக்கிறாரா இல்ல பெரிய பாவத்தை மன்னிக்கிறாரா? நான் எனக்கு இப்போ பாவத்துல 3 வகை இருக்கு இல்லைங்களா, அது எல்லாருக்கும் தெரியும். பாவம், பாவம்னா நாம விரும்பி செய்ய மாட்டோம், பலவீனத்துல செய்யக்கூடிய தவறு, அதெல்லாம் பாவம் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரும். நான் வேணும் செய்யல, பலவீனத்துல பண்ணிட்டேன், பலவீனத்துல வார்த்தை விட்டேன், அது பாவம். இது மன்னிக்கிறாரா தேவன்? இதுக்கு அடுத்த லெவல் இருக்குங்க, செகண்ட் கேட்டகரி. இதுக்கு அடுத்த அக்கிரமம், இனிக்விட்டி. ஒரு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, பாதி துணிகரம் பாதி பயம். பண்ணுவோம், ஆனா எப்படி பண்ணுவோம்? உள்ள இருக்கும், பயம் இருக்கும், ஆனா கொஞ்சம் துணிஞ்சு பண்ணும் சரிங்களா. பாதி துணிகரம் பாதி. இதை மன்னிக்கிறவர் தேவன் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டார். அவர் மன்னிக்கவே அப்படிங்களா. சரி, 3வது லெவல் இருக்குங்க, இருக்கிறதுல டாப் அதுதான் என்னங்களாமா, மீறுதல். அப்படின்னா துளி பயம் கூட இல்ல, துளி உணர்வே கூட வராத நிலைமைக்கு போயிடுவாங்க. அவ்வளவு எதிர்த்து செய்யக்கூடிய பாவம், அதுக்கு பேர் தானேங்களாமா மீறுதல் இல்லைங்களா. மீறுதல், டிரான்ஸ்கிரஷன். தாவீது தன் வாழ்க்கையில 3மே என்ன பண்ண, ஒரு பக்கம் பலவீனங்கள் தாவீதுக்கு இருந்துச்சு இல்லைங்களா, ஆனா இன்னொரு பக்கம் துணிகரமும் பாதி துணிகரம் பயமா இருந்துச்சு. ஆனா அந்த பாவம் செய்யும் போது என்ன ஆயிடுச்சுங்க, மீறுதல். இதை மன்னிப்பாரா தேவன்? வசனம் படிக்கலாம் தேவனை பத்தி. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இதெல்லாம் மன்னிக்கிறாருங்களாமா. அக்கிரமம், மீறுதல், பாவம், 3 மன்னிக்க யார் ரெடி? தேவன். அந்த மன்னிப்பு வாங்கணும்னா நம்ம பாட்டுல செய்ய வேண்டியது ஒண்ணு என்னங்களாமா, நம்ம பாட்டுல என்ன செய்யணும்? மன்னிப்பு வாங்கணும்னா இல்லைங்களா, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பெறுவான்? இரக்கம். இரக்கமா ஒண்ணு கிருபை கிடையாது. நீங்க இந்த பாடத்தின் முதல் நீங்களே சொல்லும், இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நம்ம லைஃப்ல எதுவெல்லாம் கிருபை, எதுவெல்லாம் இரக்கம். அப்போ பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விடுகிறவனோ. அப்போ தேவன்கிட்ட போய் பாவமா இருக்கலாம், அக்கிரமமா இருக்கலாம்,
மீறலா கூட இருக்கலாம். என்ன பண்ண போயிட்டேன், தேவன்கிட்ட போய் அப்பா என்னைய மன்னிச்சிடுங்க, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி பொல்லாப்பான காரியத்தை என் சரீரத்துல நிறைவேற்றிட்டேன், என் பேச்சுகள் காயப்படுத்திருச்சு என் கூட இருக்கிறவங்கள, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். இது ஒரு கொலை மாதிரி இல்லைங்க, மத்தவங்களை காயப்படுத்துறது என்ன ஆமா கொலை. நம்ம கொலை செய்ய மாட்டோம், இந்த கொலை பண்ணுவோம். என்ன கொலை? எத்தனை டைம் மனைவிகள் கணவன்மார்களை காயப்படுத்துறாங்க தெரியுங்களா? தெரியுமா? கணவன்மார்களை என்ன பண்றாங்க, மனைவிமார்களை. சரி, அப்போ பிள்ளைங்க பெற்றோர்களை காயப்படுத்தும். பெற்றோர்கள் ஆகமத்துல உறவு என்ற தாண்டி சக நபர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வாயினால விடக்கூடிய ஒரு வார்த்தை காயப்படுத்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய கொலை பண்ற மாதிரி இல்லைங்களா? அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு தவறுகள் பண்ணிட்டாலும் தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கும் போது நமக்கு மன்னிப்பு கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் தான் தேவனுடைய. ஒரு நாள் போய் மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பாரா. அதே தப்புக்கு 2வது நாளும் போய் கேட்கலாம், மன்னிப்பாரா. அதே செஞ்ச தப்பு அடுத்த நாளும் பண்றோம், 3வது நாள் மன்னிப்பாரா. ஒரு வாரம் முழுக்க பண்றேன், மன்னிப்பாரா. ஒரு வாரம் எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள். சரி, இதே ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கேன், தேவன்கிட்ட போய் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? நல்லா யோசனை மன்னிச்சே இருப்பார் இல்லைங்களா? இது வரைக்கும் மன்னிப்பார்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? அதுதான் தேவனை பத்தி எப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் தேவனோ எதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கங்களின் பிதா இல்லைங்களா? படிச்சுக்கோ, பைபிள் இருக்கீங்களா? இரக்கங்களின் பிதா. எங்க படிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும். பாருங்க, இரக்கத்தின் இல்ல, இரக்கங்கள் பன்மையில, ஃபாதர் ஆஃப் மெர்சிஸ். தேவன் இரக்கங்களின் பிதா. அவர் மன்னிக்கிறதுக்கு. ஆனா உண்மையில இத பேசுறது கேட்கறது விட எது பெட்டர்? இத புரிஞ்சுக்கணும்னா அனுபவிக்கணும், ருசி பார்க்கணும். தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை தன் வாழ்க்கையில யார் ருசி பார்க்கிறாங்களோ அப்பதான் இந்த வசனங்கள் படிக்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலே ஃபாதர் ஆஃப் மெர்சி. இரக்கமுள்ள தேவனுக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை. தேவன் தினமும் நமக்கு என்ன பண்றாருன்னா, எப்பப்பெல்லாம் தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோமோ என்ன பண்றாரு? நியாயமா கிடைக்கணும் தண்டனை, ஆனா என்ன பண்ணிடுறாரு? மன்னிச்சிடுறாரு. அது எவ்வளவு பெரிய இரக்கம் இல்லைங்களா? இரக்கமுள்ள தேவன் இல்லைங்களா? இதுக்கு ஏதாவது பாட்டு இருக்குங்க, கிருபைக்கு நிறைய பாட்டு இருக்கு இல்லைங்களா? இரக்கத்துக்கு ஏதாவது பாட்டு இருக்கா? தெரிஞ்ச பாட்டு என்னங்க? கேட்டதில்ல. தெரிஞ்ச பரிச்சயமான பாடல் இருக்குங்க? இல்ல இல்ல, நான் கேட்டதில்ல. ஆனா உண்மையிலேயே தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ள, ஒரு நாளும் நம்ம மேல இரக்கமா இருக்கு. ஆனா இந்த இரக்கத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு என்னங்களாமா? இரக்கத்துக்கு லிமிடேஷன். என்ன லிமிடேஷன் சொல்லுங்க பாக்கலாம். நான் எவ்வளவு இறக்க வேணா என்ன பண்றேன்? காமிக்கிறேன். எவ்வளவு இறக்க வேணா காமிக்கிறேன். உன்னை இறங்கி மன்னிக்கிறேன், இறங்குறேன், இரக்கம் காமிக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் தெரியுங்களா? இப்பதான் நமக்கு வர படிக்கலாம் சகோதர சகோதரிகள. எந்த அதிகாரம்? முக்கியமான வசனம் இல்லைங்களா? நம்முடைய கர்த்தர் இயேசு நமக்கு போதிச்ச ஒரு பெரிய மலை பிரசங்கம்.
படிக்கலாம். 5A. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அருமையான சொல்லுங்க. முதல்ல எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இறக்க வேணும் சொல்லுங்க. தேவன்கிட்ட டெய்லி எனக்கு இறக்க வேணும். ஆனா நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன், யாருக்கும் இறக்கம் காமிக்கவே மாட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு என்ன நியாயம் இதுல, என்னப்பா நியாயம்? கிளியர் கண்டிஷன் இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இறங்குறீங்களோ, இரக்கம் காண்பிக்கிறீர்களோ, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம். சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமா நம்ம பாடக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம யார் மேல இரக்கம் காண்பிக்கணும்? எல்லார் மேல காண்பிக்கலாமா? இரக்கம் காண்பிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? நமக்கு நாம தேவன் நம்மகிட்ட இரக்கம் காண்பிக்கிறாரு, நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கு தினமும் தேவனுக்கு எதிராக செயல்படுறோம் இல்லைங்களா? எப்ப செயல்படுறோம்? எப்போ நம்ம தப்பு பண்றோமோ அப்பதான் என்ன பண்ண தேவனுக்கு எதிராக செயல்படுறோம் இல்லைங்களா? அப்போ தேவன் நம்ம உணர்ந்து போய் கேட்கும் போது என்ன பண்றாரு? தேவன் மன்னிக்கிறார். ஓகே, அதே போல நாம ஒருத்தருக்கு இரக்கம் காமிக்கணும்னா அவர் நமக்கு என்ன பண்ணிருக்கணும்? அவருக்கு நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும்? நமக்கு ஏதோ பண்ணிருக்கணும். ஒன்னு நம்மளை காயப்படுத்திருக்கணும் இல்லைங்களா? இல்ல நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கணும், இல்ல ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கணும், ஏதோ கெடுதி நமக்கு பண்ணிருக்கணும், நமக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கோம். அப்படி யாராவது நபர் இங்க இப்ப யாராவது இருக்கிறாங்க, இங்க இந்த லொகேஷன் இருக்கிறாங்க பிரதர் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு யாராவது இல்ல? அப்ப நம்ம யாருக்கு இங்க என்ன காமிக்க தேவையில்லை, ஏன்னா இறக்கம் காமிக்கிறதுக்கு யாருமே என்ன இல்லை இங்க இப்போ இல்ல. நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஃபேவரா ஒன்னாரு. ஆனா நாளைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே மேல ஆகலாம். திடீர்னு 2 பிரதர்ஸ் முக்கிய ஆயிடுச்சுன்னா, அதாவது விரிசல் ஆயிடுச்சுன்னா, இப்போ என்ன காமிக்கணும்? அப்போ இரக்கம் காண்பிக்கிற விஷயத்துல சகோதரன் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா, உங்களை ஜென்மத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். சில பேர் இன்னமும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில புது சிருஷ்டி குடும்பங்களே பாத்தீங்கன்னா சில பேர் வைராக்கியம் வச்சிருக்கிறாங்க. அவங்க உலகத்துல இருப்பான். உலகத்தால இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய மோசடி பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க இல்லைங்களா? புது சிருஷ்டிகள் சொல்றாங்க, நான் ஜென்மத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், அவரை மன்னிக்கவே மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நல்லவனுக்கு மட்டுமா மன்னிக்கிறார், இல்ல நல்லவனுக்கு மட்டுமா மலரை கொடுக்கிறார்? எல்லாருக்கும் இல்லைங்களா? நன்மை செய்தோர் தீமை செய்தோர் எல்லாருக்கும் மலையை கொடுக்கிறார். அது போல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும்னா தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அதே போலத்தான் நாம என்ன பண்ணுவோம். சொல்லி கொடுத்தாரு, யாராவது உங்களுக்கு தீமை பண்ணாங்கன்னா பதிலுக்கு என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அப்ப என்ன பண்ணணும் பிரதர் கேட்டா, ஒரு தீமை பண்ண ஒருத்தர் வராரு வைங்க, அங்க வந்துட்டு இருக்கிறாருன்னா மீட்டிங் முடிஞ்சு, உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு தீமை பண்ண பிரதர் இருக்காரு வைங்களேன், வராரு அப்படின்னா அவர் வரும்போது இப்ப நான் என்ன பண்ணணும், அப்படி திரும்பி என்ன பண்ணிடணும், அப்படி போயிடணும். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ என்ன சொன்னீங்க? தீமைக்கு தீமை நான் செய்யல. அப்ப என்ன பண்ணும்? நான் விலகி ஆயிட்டேன் இல்லைங்களா? தீமையோட நிக்கல, நான் விலகிட்டேன் பிரதர். இது ரைட்டான்னு கேட்டா அது அப்ப என்ன செய்யணும்? இல்ல, இயேசுக்கு சொன்ன வார்த்தை, தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், தீமைக்கு பதிலா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குங்க, அப்படியா நன்மை செய். ஐயோ, என்ன டாக்டரின் இல்லைங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட் இருக்குங்களா? ஸ்டாண்டர்ட் என்னங்க? ஒரு எல்லை வச்சிருக்க. இந்த பாயிண்ட் ரீச் பண்ணும். எந்த பாயிண்ட்? தீமைக்கு பதிலா நன்மை செய். யாருக்கு நன்மை செய்? நன்மை செய்யறவருக்கு நன்மை செய்ய. அவர் செய்யறதே தீமை. அவருக்கு போய் நன்மை செஞ்சா என் கௌரவம் இதெல்லாம் உலகம் பேசும். மாம்சம் அந்த அளவுக்கு இறங்கி என்ன ஆகணும்?
ஏன்னா அவர் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கிறாரு, அவர் கண்டிப்பா தான் வேணா இருக்கிறேன், இல்ல அவர் பேச்சுவார்த்தை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், அது வரைக்கும் செய்யலாம். ஆனா பதிலுக்கு தீமைக்கு நன்மை செய்யறதுல அது கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்களா. அந்த பாயிண்ட் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து காமிச்ச ஒரு கேரக்டர் இல்லைங்களா. இது நல்ல ஒரு உதாரணம். தீமை பண்றாரு, தீமை பண்ண உடனே அவரு எந்த ஒரு பதிலுக்கு தீமை அவரு செய்யல. ஆனா சாஃப்டா ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்பான், ஏன்பா அடிச்சேன், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல அவ்வளவு நான் தப்பா ஏதாவது பண்ணியிருந்தேன்னா சொல்லு, நான் கரெக்டா பேசியிருக்கும் போது நீயா என்ன அடிக்கிற. இது நம்ம சொல்லுவோம், அந்த இடத்துல நிக்கிறாரு இல்லைங்களா, ஓய்வு ஒருத்தர் கண்ணு விடுறாரு, நம்ம என்ன ரிலேட் பண்ணுவோம் ஆக்சுவலி, ஏதாவது ஆமா இதே நம்ம கொஞ்சம் பலவனா இருந்தா ஒண்ணும் செய்ய மாட்டோம் இல்லைங்க, அடிக்க முடியாது. அப்ப அதுக்கு எங்க நமக்கு எங்க வேலை இருக்குது, வாயில வேற வார்த்தை விட்டா நமக்கு மனசு எப்படி இருக்கும், சந்தோஷமா. இல்ல நம்ம இடத்துல வீக்கா இருக்கிறாரு என்ன பண்ணணும், நம்ம கைய சந்தோஷம் இல்லைங்களா. இது நம்முடைய விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம். பட் இந்த பூமியில கர்த்தர் இயேசு கிறிஸ்து காண்பிச்ச கேரக்டர் இதுதான் லவ்வும் என்னங்களாமோ. என்ன லவ் இருக்கு, லவ் பேர் என்ன, டிவைன் லவ். அதாவது கிரீக் எடுக்கலைங்க, அகாபே. இந்த அன்பை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது, அது உலகத்துக்கு காமிச்சது யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு. இந்த பாயிண்ட் தான் யார் ரீச் பண்ணணும், நாம ரீச் பண்ணணும். முன்னாடி சொல்றது நான் வந்திருக்கவே மாட்டேன். சொல்லியிருந்தாங்கன்னா முடியும் போது சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்க மாட்டேன், வந்திருக்கவே மாட்டேங்க. ஆனா இதுதான் விஷயம். நம்ம எல்லாரும் எந்த பாயிண்ட் ரீச் ஆகணும் தெரியுமா, சத்துருக்களையும் என்ன சத்துருக்களை விட்டு விலகுனா பரவாயில்ல, சத்துருக்கள் யாரு, எங்க இருக்கிறாங்க அவங்க, சத்துருக்கள் வெளியே இருக்கிறாங்க வச்சிருக்கீங்க. சத்துரு என்ற வார்த்தைக்கு உடைய மீனிங் என்னன்னா எதிராளி என்னங்களாமா. அதாவது நமக்கு எதிரா யார் என்ன பண்ணிட்டாலும் அவங்க யார் தான் நமக்கு. ஆமா, இப்ப கணவன் மனைவிக்கு எதிரா ஏதாவது பண்ணிட்டாருன்னா இப்ப யார் மனைவிக்கு யாரு சத்துரு. இப்ப கணவனுக்கு விரோதமா அல்லது எதிரா மனைவி ஒரு வார்த்தையோ இல்ல ஏதோ செலவோ பண்ணிட்டாங்கன்னா இப்ப யார் சத்துரு, கணவனுக்கு மனைவி. அப்புறம் பிள்ளைகள், இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய சாக்கடை நம்ம வீட்டுக்கு வருது, இப்ப யார் நமக்கு சத்துரு, அவங்க சத்துரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், சொல்றோம் கேக்குறது இல்ல, அவங்க தொடர்ந்து சாக்கடை வந்துட்டே இருக்குது, என்ன பண்ணலாம், நைட்டோ என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வெட்டி போட்டு அவரு வீட்டுக்கு. இது நடக்குதா இல்லைங்க உலகத்துல நிறைய. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா, இப்போ அதான் இப்ப நீங்க வசதி சொல்லுங்க, இப்ப தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, சரி செய்யல, இப்ப என்ன பண்ணலாம், கர்த்தரே சொன்ன தீமைக்கு பதிலா நன்மை செய். அவர் சொல்லி கேட்கல, இப்ப அவருக்கு என்ன நன்மை செய்யலாம், சாக்கடை அங்க இருந்து வருதுங்க வீட்டுக்கு வருது, என்ன பண்ணலாம், சத்துரு அவர் தான், கோபம் வருது, ஆனா கோபத்தை என்ன பண்ண முடியாது. இப்ப நன்மை செய்யணும், மாம்சம் ஒத்துக்கிறது இல்ல, நன்மை செய்யணும்னா என்ன பண்ணா நமக்கும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன செலவாகும், நம்ம ஒரு குழியை தோண்டி இல்லைங்களா, கான்கிரீட் மாடி போட்டு எல்லா செலவுகளை பண்ணி, சார் செலவு 10,000 ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமே நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். அப்ப அவருக்கு எப்படி இருக்கும், அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம வயிறு பாருங்க, இந்த ஸ்டாண்டர்டு அகாப்பே லெவல் ஸ்டாண்டர்ட் அடையணும்னா அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சிக்குள்ள போகணும். சத்தியம் நிறைய படிக்கிறோம், நிறைய தியானிக்கிறோம், நிறைய கேட்கிறோம், நிறைய ஊழியங்கள் பண்றோம், இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயம், கண்டிப்பா செய்யணும். ஆனா ஒரு இலக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. இலக்கு போகல அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒண்ணு கிடைக்காது. என்ன தெரியுங்களா, இரக்கம், தேவனுடைய இரக்கம். ஏன்னா நம்ம லாஸ்ட் ரீச் பண்ற பாயிண்ட் சத்துருக்களை சிநேகிக்கணும், அவங்க மன்னிக்கணும். முதல்ல அவங்க சிநேகிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்,
மன்னிக்கணும். ஒரு நாள் மன்னிக்கலாம் பிரதர், தினமும் கூட இருக்கிறாங்க. ஏன்னா மனைவியை ஒரு நாள் மன்னிக்கலாம், கணவனை ஒரு நாள் மன்னிக்கலாம், லைஃப் முழுக்க என்ன பண்றான் மனுஷனா இருக்கணும் பிரதர். ஆமா மன்னிக்கணும். நான் இதே வேற சொல்றேன், இல்ல பிரதர்ஸுக்கு சொல்றேன். மருமகள் வெர்சஸ் தப்பா எடுத்துக்காதுங்க. இது உலகத்தில் நடக்கிறது இல்லை. நான் சில இங்கிலீஷ்ல பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நிறைய விஷயங்கள் சகோதரிகள் கல்யாணம் பண்ணிடுவாங்க, என்ன ஆயிடுதுன்னா தேவனுடைய ஒழுங்கை சரியா புரிஞ்சுக்காம 2 பேர் என்ன பண்ணிடுவாங்க, அம்மாவா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும். சோ 2 பேர் பாத்தீங்கன்னா திவ்ய ஒழுங்கை என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுல காண்பிக்கிறது இல்ல. சோ கீழ்ப்படிதல், அன்பு, சகிக்கிறது, பொறுமை இல்ல. அதனால என்ன ஆயிடுதுன்னா குடும்பங்களுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா இதெல்லாம் சில பிரதர்ஸ் சில டைவர்ஸ் வரைக்கும் போயிடுங்க. சோ அந்த அளவுக்கு வேதனாருக்குள்ளே நடக்கும். ஆகினால்தான் கிறிஸ்துவ குணலட்சணங்கள்ல ஒவ்வொரு நாளும் வளரணும். அது ரொம்ப முக்கியமா சத்துருக்களை இதெல்லாம் இப்ப வீட்டுல உலகத்துல இருக்கிறாங்க. இப்ப உலகத்துல யார் நமக்கு சத்துரு? நமக்கு வேலையில உழைச்சாருன்னா அவருக்கு சத்துரு தான். அவருக்கு என்ன பண்ணலாம், அவரை அடுத்து அவருக்கு ஒரு ஸ்கெட்சுமா. ஏன்னா இது நடக்குதுங்க உலகத்துல பயங்கரமா. உலகத்துல நிறைய சத்துரு உருவாவாங்க. ஒண்ணு இல்ல, நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஆபீஸ்ல வண்டியில வந்து இடிச்சுட்டாரு, நம்மளைய இடிச்சுட்டு நம்மளை பார்த்து ஒரு போடான்னு ஒரு வார்த்தை விட்டார். இப்ப யார் சத்துரு? அவரு சத்துரு. இப்ப அவர் நம்மளை என்ன பண்றாரு, நம்மளைய திட்டுறார். திட்டும் போது இங்க தூண்டப்படுது ஒண்ணு, என்னங்க தூண்டப்படுது? ஆக்சுவலி ஒரு வெளிநாட்டுக்காரர், ஒரு பெரிய போதை இருக்கிறார் வெளிநாட்டுல. அவர் சொல்லுவார், எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு ஹல்க் இருக்குமா. ஹல்க்னா தெரியுங்க, ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரம். ஹல்க்னா அது ஒரு கார்ட்டூன். அது ஒரு என்னங்க, ஒரு பயங்கரமான மனுஷன். உள்ளக்குள்ள உறங்கிட்டு இருப்பார். தூண்டி விட்டா அப்படியே அப்படியே நாசமாக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது போல எல்லா விழுந்து போன மனுஷனுக்குள்ள என்ன இருக்குமா, இந்த கல்கு இருக்கு. யாரோ நம்மளை பார்த்து போடான்ட்டாங்கன்னா, இல்ல போடி அப்படி சொல்லிட்டாங்கன்னா வரும் பாருங்க பழைய மனுஷன். இத பழைய மனுஷன். ஆனா சத்ரு அப்படி அந்த நேரத்துல வரும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும், தீமைய சகிக்கணும். தீமைய சகிக்கணும். சாரி கேட்கக்கூடாதான், ஆனா என்ன பண்ணலாம், நம்ம தப்பு பண்ணல. இப்ப உலகத்திலையும் சத்துருக்கள் இருக்கிறாங்க. சரி, அடுத்து 3வது சத்துரு எங்க இருக்கிறான்? வீட்டு பார்த்தாச்சு, வெளியும் போயாச்சு, இன்னும் ஒரு இடம் இருக்குதுங்க, முக்கியமான இடம். இல்ல நான் சொல்றது சத்துரு, எனக்கு அகைன்ஸ்டா, எனக்கு எதிரா செயல்படுறவங்க. சாத்தான்ட்டு அனுபவம் வரணும். சாத்தான விட்டுறேன். நான் சொல்றது வீடு பார்த்தாச்சு, உலகம் பார்த்தாச்சு, ரொம்ப முக்கியம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தியில தூத்துக்குள்ள வரும்போது நம்ம எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கும் இல்லைங்களா? ஒரு கட்டத்துல நம்ம என்ன ஆயிடும், சத்துருக்களா மறுவும் மாற மாட்டோமா? அப்படி ஏதாவது இருக்குங்களா? இருக்காங்க, இருக்காங்க. சிஸ்டர் ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, சகோதரி இருக்கிறாங்க. நம்ம பிடிக்கிறதே இல்ல அவங்கள. ரொம்ப எனக்கு ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க, வலி உண்டாக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலே சகோதரர்கள் மூலமா வரக்கூடிய வலி இல்லைங்களா, அந்த வலி உண்மையிலே கஷ்டம். கூட இருக்கக்கூடிய சகோதரர்களை நம்மள என்ன பண்ணிடுறாங்கன்னா, நமக்கு எதிராக மாறும் போது அது இருக்கக்கூடிய வலி ரொம்ப பயங்கர. ஆனா அந்த நேரத்திலையும் சகோதரர் என்ன பண்ணணும், மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகும். சகோதரர்கள் மேல இரக்கம் காண்பிக்கிறதுக்கு நாம ரெடியா. ஒருவேளை நீங்க சகோதரர்களை மன்னிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நீங்க இரக்கம் காமிக்கலைன்னா தேவன் காமிச்சிட்டே வருவாரு. ஒரு கடவுள் என்ன பண்ணிடுவாங்க, எப்படி நினைச்சுப்பாங்க. இப்ப பாருங்க, இரக்கத்தை தேவன் கட் பண்ணிட்டார். ஆனா அந்த பிரதர் இந்த அழைப்புல நல்லா ஓடுவார், நல்ல
தேவனுடைய வேலைகளை. ஏன்னா இன்னொன்னு இருக்குதுங்க, அது வந்துட்டே இருக்கும் இல்லைங்க, கிருபை வந்துட்டே இருக்கும். விரும்புவாரு ஓடுவார். ஏன்னா விருப்பம் ஓடுறத யார் உண்டாக்குறான்? கிருபை. அந்த கிருபைனால விரும்புவார் ஓடுவார். ஆனா ஒண்ணு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அது என்ன? ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 15. 9ஆம் அதிகாரம் 15. அவன் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஓகே, 16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. இது ரெண்டு பேரும் யார்தான் பண்றாங்க? விரும்புகிறதும் ஓட வைக்கிறது யார்தான்? தேவன் தான். படிப்பாள படிச்சோம், செய்கையும் விருப்பத்தையும் உண்டாக்குகிறவரால் இருக்கிறார். விரும்புவார், நல்ல ஓடுவார், நிறைய ஊழியர் செய்வார், நிறைய சப்ஜெக்ட் படிப்பார், நிறைய சப்ஜெக்ட் பேசுவார். ஆனா எது இல்லைன்னா விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. அப்போ தேவனுடைய இரக்கம் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு சகோதர சகோதரி. அதனால்தான் 18 படிங்க. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஆமா, சோ அப்போ கண்டிப்பா தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்றதுக்கு நம்ம எப்போ ஆயத்தமா இருக்கணும். தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கணும்னா நாமும் மற்றவங்க மேல எந்த அளவுக்கு இரக்கம், பிரதர் சிஸ்டர்ஸுக்கு மட்டுமல்ல, வீட்டுல மட்டுமல்ல, உலகத்தாரு மத்தியிலையும் இந்த இரக்க குணம் என்பது நம்ம காண்பிக்கிறதுக்கு முயற்சி. சோ இன்னைக்கு ஒன்லி தியரி கிளாஸ் தான். இன்னைக்கு ஒன்லி தியரி. நீங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? படிச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் எப்பவும் படிச்சுட்டு இருக்கோம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னையில என்ன இருக்கும், நமக்கு நிறைய பிராக்டிகல் டெஸ்ட் இருக்குங்க. எங்கெங்கெல்லாம் இரக்கத்தை மிஸ் பண்றோம், எங்கெங்கெல்லாம் இரக்கத்தை காண்பிக்க தவறும், இதான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லைங்களா? ஏற்கனவே இறக்கம் காமிச்சிடுவோமா? ஃபர்ஸ்ட் நிறைய மிஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் தவறும் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும், அங்க இருந்து ஆரம்பிக்கணும். அடுத்த முறை நானே எப்படி இரக்கம்ன்றது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மன்னிக்கணும். இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது. ஏழைக்கு இறங்குகிறவன் அது என்ன மீனிங்? நியாயமா அவருக்கு கிடைக்க வேண்டியதுதான். பஞ்சம், வறுமை, ஏன்னா குடிச்சு காசெல்லாம் அழிச்சு அவர் வாங்க வேண்டிய நிலைமை தான். ஆனா அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 1 கோடி ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோப்பா, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோ. அதுக்கு பேர் என்னங்க? இறங்கி இரக்கம் தான் இல்லைங்களா? கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லைங்களா? அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? அவங்க பண்ண தப்புனால இல்லைங்களா? ஆனா போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணும் போது அது அவங்களுக்கு என்னங்க? உங்க இரக்கத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோ இப்ப இரக்கம் என்பது நிறைய மீனிங்ஸ் இருந்தாலும் பைபிள்ல இது ரொம்ப முக்கியமான மீனிங் எதுனா மன்னிப்பு. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளணும்னா நாமும் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். ஒருவேளை கிருபை அது வந்துட்டே இருக்கும், எதோடைக்கு வந்துட்டே இருக்கும். கிருபைலாம் பிரச்சனை இல்லைங்க, தேவன் நல்ல கிருபை காமிப்பார். கிருபைக்கு கேரண்டிங்க, கேரண்டி இருக்கு. ஆனா இரக்கத்துக்கு என்ன கேரண்டி? அந்த கேரண்டி நம்ம தான் கொடுக்கணும். என்ன சொல்லுங்க பாப்பா? நாம எவ்வளவு இரக்கம் காமிக்கிறேனோ அதனாலதான் பாருங்க, நம்ம லைஃப்ல ஒருவேளை ஒரு பிரதர் இருக்கிற நம்ம நிக்கிறோம், அந்த பிரதர் நிறைய ஊழியம், நிறைய பலின் வாழ்க்கை, நிறைய விஷயம் பண்ணிருக்கிறார். இப்ப ஜட்ஜ்மெண்ட்ல நிக்கிறார் வைங்க, கற்பனை பண்ணிக்க, கற்பனை காட்சி. இப்ப கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்க்கு முன்னாடி நிக்கிறார். இந்த பக்கம் ஊழியம் எல்லாம் பண்ணல, அவ்வளவு பலின் வாழ்க்கையில அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணல, ஆனா தன் வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் பண்ணிருக்கிறாரு, இரக்கம் என்ன பண்ணிக்கிறார், காமிச்சிருக்காரு. இப்ப இந்த 2 பிரதர்ஸும் தேவனுடைய சமூகத்துல போய் நிக்கிறான்.
தேவனே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இரக்கம் காமிங்க. தேவனுடைய நீதிக்கு முன்னாடி 2 பேர் நிற்கும் போது தேவனுடைய நீதிக்கு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? அதான் படிக்கிறோம். எங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். எங்கன்னா யாக்கோபு இல்லைங்களா, 2ஆம் அதிகாரம் 13. ஏனெனில் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமா, ஆக்சுவலி நம்ம எல்லாரும் இப்ப எந்த டைம்ல இருக்கிறோம்னா நியாய தீர்ப்பின் நாள்லதான் இருக்கும் இல்லைங்களா. இப்ப என்ன போயிட்டு இருக்குது? ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருக்குது. யாருக்கு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருக்குது? தேவனுடைய வீடு. நம்ம தலையில அப்ப தினமும் என்ன ஆயிட்டு இருக்கணும்? ஜட்ஜ்மெண்ட் கூட இருக்கும். தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ல தேவன்கிட்ட இரக்கம் வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இரக்கம் இல்லைங்களா. சோ அப்போ சகோதரர்களே, கடந்த நாட்கள் நான் யாருக்கெல்லாம் இரக்கம் காமிக்கல, காட்டினேன்னு சொல்றத அதை போல கண்டுபிடிங்க. நான் யாருக்கெல்லாம் காட்டினேன்னு காமிக்கிறத விட யாருக்கெல்லாம் அதை நீங்க கண்டுபிடிச்சாதான் அதுக்கு அடுத்த முறை என்ன சொல்லலாம். கரெக்டுங்களா? உண்மைதானே? சரி, இப்போ இதை நம்ம இலக்கத்துடைய டெபினேஷன் புரிஞ்சுங்களா? ஓகே, 20 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? அதிகபட்சம் 20 மினிட்ஸ். ஓகே, இப்போ கடைசியா நம்ம எங்க போலாம்னா, பைபிள்ல ஒருத்தர் இருந்தாரு, அவரை பத்தி பார்த்து முடிச்சலாம். அவர் நிறைய தப்பு பண்ணிருக்கிறாரு. பட் தப்பு பண்ணிட்டு பெரிய லாஸ்ல ஆயிட்டு, ஆனா பெரிய கிருபை அவருக்கு கர்த்தர் இரக்கம் காமிச்சார். கிருபை இரக்கம் காமிச்சார். அவரை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்? பாடத்தை நிறைவு செய்யலாம். ஏன்னா அவர் லைஃப்ல இருந்து கூட நமக்கு ஒரு பாடம் இருக்கு இல்லைங்களா. இந்த தேவன் இரக்கம் காமிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சும்மா இரக்கம் காமிக்க மாட்டோம் இல்லைங்களா. தேவன் மன்னிக்கிறாரு, ஏன் மன்னிக்கிறாரு? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்றதை பார்த்து முடிச்சிடலாம். யாரை பத்தி படிக்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவரை பத்தி ஒரு க்ளூஸ் சொல்றேன். இவர் ட்ரூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கு முன்னாடி லைஃப்ல பினான்சியலா ரொம்ப பாடுபட்டவர், பினான்சியலா ரொம்ப ரொம்ப கட்டி வாங்கினவர். இன்னும் சொல்லணும்னா, அந்த காலத்துல ரோமன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும். பட் டாக்ஸ் கூட கட்ட முடியாத ஒரு ஆள், பினான்சியலா ரொம்ப வரும். செகண்ட் பாயிண்ட், இவருடைய ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லாத நிலைமை. இஸ்ரேல் ஜனங்க மத்தியில பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா, ரொம்ப பெரிய பாடு, வேதனை. மனைவி தினம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு முறை கரு கலையும் போது அவ்வளவு வேதனை, கண்ணி. இந்த அம்மா படுற வேதனை பார்த்து இவர் கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் பினான்சியல் ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் மனைவிக்கு பாக்கியம், 10வது வீட்டுல நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு வயசான அம்மா, உடம்பு முடியாம இருக்கிறாங்க, சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க, வருமானம் இல்ல, இன்கம் இல்ல. எப்படி நினைச்சு பாருங்க. இந்த டைம்ல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும். நான் யாரை பத்தி சொல்றோம்? கரெக்டுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது, அப்போ அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, டாக்ஸ் கட்டணும் இல்லைங்களா. கண்டிப்பா மீன் பிடிச்சாதான் டாக்ஸ் கட்ட முடியும். மனுஷன் நிறைய எஃபெக்ட் போடுவார், ஒரு மீன் கூட இருக்காது, ரொம்ப டல்னஸ். யாராவது இந்த டைம்ல நம்ம வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ன ஆகும்? கிளாஸ் கேட்கறீங்களா? கிடையாது, கிளாஸ் ஆகுது, எப்படி டென்ஷன் ஆகும். ஆனா மனுஷன் அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா, சரி நீங்க என்ன பண்ணுங்க போட்ல என்னன்னா, அப்ப சொல்ற ஆண்டவர் சொல்ற, நீ வலது பக்கம் என்ன பண்ண. கண்டிப்பா போடும்போது நைட்டு முழுக்க போட்டோம், ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு போது என்ன பண்ணிருப்பா, ஒரு கட்டத்துல வலை என்ன ஆகுங்க, டக்குனு என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்திரையா வா, அதற்கு யோவான் யாக்கோபு என்ன பண்ணுங்க ஏமா வான்னு சொல்லி இழுக்கும் போது அவ்வளோ மீன். அந்த நேரத்துல அவருக்கு மனசு ஏற்படுது. அந்த மீனை பார்க்கும் போது என்னென்ன பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஐயோ டாக்ஸ், எவ்வளவு ரிலீஃப் இல்லைங்களா. ஆனா அந்த ரிலீஃப் கிடைச்ச உடனே அவர் கட்டளை சொல்ற ஒரே வார்த்தை, தயவு செய்து என்னை விட என்ன பண்ணுங்க
நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒர்த்தியான ஆளு இது கிருபை. கர்த்தர் அவர் அழைச்சது கிருபை. நம்ம இனி இறக்கத்துக்கு போகல, இப்ப கிருபை தான் பார்த்துட்டு இருக்கோம். அவரை கர்த்தரேசு முதல்ல கிருபை காமிச்சு அவரை கூப்பிட்டேன். ஆனா ஒத்துட்டேன், நீங்க காமிக்கக்கூடிய கிருபைக்கு நானு தகுதி இல்லாத என்பதை நீங்க காமிக்கிறீங்க, அதுதான் கிருபை. இப்போ பேதுரு வந்துட்டாரு, இயேசுக்கு சொல்லிட்டாரு, நீ இவன் என்ன பண்ணிடு, நீ விட்டுட்டு அவங்க வேற பிசினஸ் இருக்குது. என்ன பிசினஸ்? மனுஷரை பிடிக்கிற பிசினஸ் இருக்கு, நீ அங்க வா, ஏன் கூட வா சொல்லி போகும்போது நாட்கள் 3.5 வருஷமா 3 வருஷமும் பேதுரு யார ஃபாலோ பண்ணிருக்கிறாரு? கர்த்தர் இயேசுவை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிட்டு இல்லைங்களா. ஒரு கட்டத்துல இயேசு கிறிஸ்து மரிச்சிடுறாரு. மரிச்ச உடனே பேதுரு என்ன பண்ணிடுறாரு? ஏன் போனாரு? இவர் இருக்கிற வரைக்கும் 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்கம் பிரச்சனை இல்ல, டாக்ஸ் பிரச்சனை இல்ல, அப்புறம் வயசான அம்மாவும் குணமாயிட்டாங்க. குழந்தை பாக்கியம் கூட பெருசா தெரியல. அந்த சத்தியத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷம் கேட்கும்போது உங்களுக்கு அந்த காலத்துல குழந்தை பாக்கியம் இருக்க மெஷியா என்ன பண்ணும்? யார் வீட்டுல மெஷியா பிறப்பாரு, அந்த ஏக்கம் தான் அந்த காலத்துல எல்லா ஸ்திரீகளுக்கும் இருந்துச்சு. குழந்தை பாக்கியம் ரொம்ப கஷ்டமாயிடும், ஐயோ நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையா. இப்ப மெஷியாதான் இருக்கும்போது அவர் அதை பத்தி ஒரி பண்ணும். 3 வருஷம் நல்லா போச்சு. ஒரு கட்டத்துல திருநாயிட்டார், இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு, ஊருக்கு வந்து போயிட்டாரு. பட் எங்களுக்கு தெரியல, அவர் இயேசு வரமாட்டாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு முடிவு எடுக்கிறாரு. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், விட்டு வந்த அந்த வேலையவே போய்க்கலாம் சொல்லி அவர் போயிட்டார். போறாரு, நைட்டு முழுக்க எஃபர்ட் போடுறாரு, ஒரு மீன் டைம் ஆகல. விடியற் காலம் ஆகுது. ஏர்லி மார்னிங் எந்த இடத்துல அவங்க நிக்கிற இடம் எதுங்க? பீச் போயிருக்கீங்களா? ஏர்லி மார்னிங் பாத்துருக்கீங்களா? போயிருக்கீங்களா இல்லைங்களா? இங்க கடல இல்லையா? நீங்க வாய்ப்பு இருந்தா போங்க. ஏர்லி மார்னிங் பீச்ல போனீங்கன்னா அங்க பயங்கர இறைச்சல் சவுண்ட் கேட்கும். எது? அப்படியே அலை இறைச்சல் சவுண்டு, சிலுசிலுன்னு காத்தடிக்கும் இல்லைங்களா, அவ்வளவு அமைதியா இருக்கும். விடிய காலம் சூரியன் வெளிச்சம் லைட்டா எட்டி பார்த்துருக்கும். அந்த நேரத்துல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா வராரு, ரொம்ப வயசான ஆள் மாதிரி வர்றாரு. கர்த்தர் கேட்பாரு, என்ன கேட்கிறாரு? பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு பிள்ளைகளே. அப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்ல பார்த்து என்ன வேர்டு யூஸ் பண்றான்? அப்ப இயேசுக்கு அவங்க பிள்ளைங்கன்னா அப்ப இவங்களுக்கு யார் இயேசு? ஏசப்பா. இப்படிதான் ட்ரினிட்டி பேசுறவரு வந்து இருக்கிறார். ஏசப்பா கூப்பிடலாம் தெரியுங்களா? யார் என்ன சொன்னாரு அவரு? அப்ப இயேசு அப்பா தானே. இப்போ நம்ம பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு அனுப்போம் இல்லைங்களா, அப்போ டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ்ல சில்ட்ரன்ஸ், அங்க இங்கிலீஷ் பைபிள்ல சில்ட்ரன்ஸ், மை சில்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க டீச்சர்ஸ். அப்போ டீச்சரை பார்த்து பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? எஸ் மம்மி அப்படி சொல்லுவாங்களா? சொன்ன என்ன ஆகும்? அடிதான் உங்களுக்கு இல்லைங்களா? சில்ட்ரன் சொல்றதுனால என்ன ஆக மாட்டாங்க, பிள்ளைங்க ஆக மாட்டாங்க. என்ன பசங்க அப்பா தான் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் இயேசு அந்த இடத்துல மை சில்ட்ரன்ஸ் அப்படிதான் சொல்லுவார், சின்ன பசங்க இல்லைங்களா? அப்போ சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு மறுபடியும் ஒரு டைம் பண்ணுங்க கேட்கும் போது அப்பயும் பேதுரு பாருங்க அப்படி மனசு சரி போடலாம், போய் போடுவாரு. போட்டா கிளிக் ஆகுது, பல்ப் அப்படியே வருது. இதே இன்சிடென்ட் எங்கோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி என் லைஃப் நடந்துச்சு. அப்போ வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பி, ஓடுற. ஆனா அந்த நேரத்துல பேதுரு ஏன் விட்டு போனார்னா அப்பயே ஒரு கவலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், டாக்ஸ் கட்டணும், வீட்டுல மனைவி டென்ஷன் ஆயிடுவாங்க, ரொம்ப கஷ்டமாயிரும். வேற வழி யாராவது என்ன பண்ணுவாங்க, நம்மள என்ன பண்ணுவோம், நான் மட்டும் அவர் சொல்ல முடியுமா?
எல்லாம் பலவீனமான பாண்டம். நிறைய நேரங்கள்ல மத்தவங்களை பார்த்து கம்பேர் அவர் இடத்துல நான் இருந்தேனா அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா? அப்படி இல்லை, எல்லாம் பலவீனமான ஜனங்க. சோ அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப பலவீனமா இருக்கும் போது அந்த காரியம் பண்ணிட்டார். சரி, இப்போ கர்த்தர் இயேசு வராரு. பேதுரு நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. மிக முக்கியமா 3 டைம் என்ன பண்ணிருக்கிறார்? யாருன்னு தெரியாது. அது என்ன ஒரு கஷ்டம் இல்லைங்க? கூட இருக்கிறவங்க திடீர்னு நம்ம யாருன்னே தெரியாது சொன்னா எப்படி நிர்கதியா விட்டா எப்படி இருக்கும்? அடுத்து மூஞ்சியை பார்த்து பேசுவோமா? பேச மாட்டோம் இல்லைங்களா? எவ்வளவு ஒரு வேதனை, அந்த வேதனை கொடுத்தாரு பேதுரு. ஆனா அப்படிப்பட்ட பேதுருவை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா குணமாக்குறார், மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்னா அந்த 3 கேள்வி கேட்பார். இவைகளிலும் என் மீது அன்பாயிருக்கிறாயா? இவைகளிலும் என் மீது அன்பாயிருக்கிறாயா? 3வது கேள்வி, இவைகளிலும் என்னை நேசிக்கிறாயா? கேட்கும் போது அவர் ரொம்ப உடஞ்சு போய் அழுவார். அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசு அவரை பலப்படுத்தி குணமாக்கி ஒரு ப்ராமிஸ் கொடுப்பார். என்ன ப்ராமிஸ்னா, இதனால வரைக்கும் நீ எப்படி வாழ்ந்த, உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்த, ஆனா இனிமேல் அப்படி இல்ல, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஓகே பேதுரு, நீ ரெடி ஆயிட்ட, இனிமேல் என்ன பண்ணுங்க, ஃபாலோ மீ அப்படின்னு ஒரு வார்த்தை வைப்பார். என்ன வார்த்தைங்க? ஃபாலோ மீ. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணல அவரு? ஃபாலோ பண்ணலையா? பண்ணாரு. அப்ப ஏன் ஃபாலோ மீன்றாரு மறுபடியும்? அப்படின்னா பண்ணாரு, ஆனா பண்ண வேண்டிய வகையில பண்ணாரு இல்லைங்களா? இப்பதான் ரெடி ஆயிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். சரி பாக்கலாங்களா? 3 வருஷம் பேதுருவோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாம். பேதுருவோட லைஃப் நம்ம செக் பண்ணோம்னா 3 வருஷமும் இயேசுவை ஃபாலோ பண்ணாரானா? பண்ணார், ஆனா பண்ணல. இதான் உண்மை. ஏன்னா கர்த்தர் இயேசுவை ஃபாலோ பண்ணோம்னா 3 விஷயம் தேவை, 3 கண்டிஷன்ஸ் இருக்கும். சொல்ல முடியுங்களா? விருப்பம், சொல்லுங்க. தன்னைத்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சிலுவையை எடுத்துக்கொள்ளும். 3வது சண்டே மட்டும், ஒன்றே மட்டும் அனுதினமும் என்னை. இந்த 3 ஆஸ்பெக்ட்ல பேதுரு பண்ணாரா? இப்ப என்ன பண்ணலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவரு தன்னைத்தான் வெறுக்கணும் இல்லைங்களா? பேதுரு 3 வருஷம் தன்னைத்தான் வெறுத்தாரா? படிக்கலாங்களா? வசனம் பார்க்கலாம். அவர் தன்னைத்தான் வெறுத்தாரான்னு பார்க்கலாம். அப்பதான் தெரியும் தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்ன. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். என்னங்களாமா? என்ன கிடைக்கும்? இதே கேள்வி இன்னைக்கு நம்ம கேட்கலாமா? ஏன் கேட்க வேணாம்? யாராவது அப்ப எதிர்பார்ப்புல உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களா? அதாவது எல்லாத்தையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறேன், எவ்வளவோ கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறேன், என்னுடைய வீடு, என்னுடைய கார், மணி, நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறேன், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலி எங்க எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? எங்க எதிர்பார்ப்பு என்ன பாருங்க, வேலையெல்லாம் விட்டு போட்டு வந்துட்டேன். எதிர்பார்ப்பு என்னன்னா, உங்க பின்னாடி வந்தது நீங்க என்ன ஆவீங்க? ராஜாவாவீங்க. நீங்க ராஜாவாயிட்டீங்கன்னா நான் மினிஸ்டர் ஆயிடுவேன். நான் மினிஸ்டர் ஆயிட்டேன்னா இது என்ன பிரச்சனை சால்வ் ஆயிரும். அவருக்கு இருந்த பெரிய பிரச்சனை பினான்ஸ் ப்ராப்ளம் தான் பேதுருக்கு. அதனாலதான் மத்தேயு பிடிக்காது. யாருக்குங்க ஆரம்பத்துல மத்தேயு ஏன் மத்தேயு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? ஆமா, நீங்க இது இந்த ஒரு வெப் சீரிஸ் நினைக்கிறேன், The Chosen பாத்திருக்கீங்களா? The Chosen. நீங்க வாய்ப்பு கிடைச்சா அது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்க. அவ்வளவு நேச்சுரலா இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப அருமையா பண்ணிருப்பாங்க. பைபிளை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு பிக்சரைஸா என்ன பண்ணிருப்பாங்கன்னா காமிச்சிருப்பாங்க.
அப்படின்னா சகோதர சகோதரியே, அந்த நேரத்துல பேதுருக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே நிறைய பூமிக்குரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லைங்களா? தப்பா தப்பா ராஜா மினிஸ்டராக நினைச்சது தப்பா, இது பாவமா இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்துவ பின்பற்றோம்னா ஃபர்ஸ்ட் கொள்கை தன்னைத்தான் வெறுக்கிறதுல என்ன தெரியுங்களா? எனக்குன்னு எந்த ஆசை விருப்பம் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இருந்தா மூட்டை கட்டிடும். இல்ல பிரதர், எனக்கு ஒரு சில எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்குது இந்த பூமியில அப்படி ஏதோ இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணல அர்த்தம், தன்னைத்தான் வெறுக்கலைன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நமக்கு ஒருவேளை நீங்க வாய்ப்பு இருந்தா வீட்டுல போய் வீட்டுல பேப்பர் எடுத்துக்கோங்க. என்னுடைய ஆசைகள் நான் சொல்ல பூமிக்குரிய வாழ்க்கையில இல்லையா, பூமிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க? அதுல நம்பர் 1 எது வரும் நினைக்கிறீங்க? சீக்கிரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு ஆசை, நான் இப்ப சொல்றேன், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காங்க. எனக்கு உண்மையில் நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா எனக்கு எதிர்பார்ப்பு. ஆனா இது வரைக்கும் என்ன, ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் தேவன் தருவார் இல்லைங்களா? ஆனா தேவ சித்தம் அதுவா எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்றது ஒரு உதாரணம் இல்லைங்களா? இது மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்பா இருக்கட்டும், என்ன ஆசை, என்ன விருப்பம், பட் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் தன்னைத்தான் வெறுக்கவே இல்லை. அப்ப தன்னைத்தான் வெறுக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியாது. இப்ப இதெல்லாம் வெறுத்து வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த லைஃப்ல வரும். என்ன சொல்லுங்க பாப்போம்? சிலுவை வரும் இல்லைங்களா? பாடு வரும் இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் விரும்பிட்டு இருந்தோம்னா வருமா? வராது. அப்ப இதெல்லாம் கட் பண்ணும் போது, ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளை கட் பண்ணும் போது, அதை வேண்டாம் சொல்லும் போது லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா சிலுவை வரும். இப்ப பாருங்க, பேதுருக்கு வெறுக்கலாம், ஏன்னா எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன இருந்துச்சு வேற. இப்போ ரெண்டாவது விஷயம் சிலுவை எடுத்தாரான்னு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, ஒரு முறை இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பேதுரு கிட்ட, உங்களுக்கு தெரியுமா நான் சாக போறேன். எப்படி சாக தெரியுமா? நான் மாட்டிக்கிறேன். என்னை மாட்டினதுக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சிலுவையில அறைவாங்க, கொன்னு போடுவாங்க. யாரு சொல்றாரு? இவருக்கு மைண்ட் என்ன ஓடிட்டு இருக்கும்? டாக்ஸ். நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களால விட்டு வந்தோமே, எல்லாத்தையும் விட்டு உங்களை நம்பி வந்தோமே, எங்களை விடுங்க. மத்தவங்க என்னமோ, நான் நிக்கிறேன் வைங்க, என்னை நம்பி யாரு இருக்கா? யாரு இருக்கு என்ன நம்பி? மனைவி. அவங்க பேரு சொல்லுங்களா? எனக்கு தெரியல. எனக்கு பேரா? பேருடைய மனைவி பேர் என்ன? பேர் இருக்கா பைபிள்ல? ஓகே. என்னோட வைப்பு இருக்கிறான் பாவம் குழந்தை கூட. உண்மையிலே இயேசு கிறிஸ்து அவர் வேணும் மறுதளிக்கு, அந்த இடத்துல மறுதளிக்கு காரணம் தெரியும். ஏன்னா தானும் மாட்டிக்கிட்டா தன்னை நம்பி யார் இருக்கான்? உண்மையில அது ரொம்ப குத்தச்சம். இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். கர்த்தருக்கு என்ன பண்ணிருக்கணும்? நின்றுக்கணும். அவர் கூட மறிக்க ரெடி, விருப்பம் இருக்குது. ஆனா முடியல, சூழ்நிலை என்ன பண்ணிருக்கணும், அப்படியே போயிட்டு அவரை அமைக்கிடுச்சு. சரி, இப்போ பேதுரு என்ன பண்றாரு பார்க்கலாம். அதுக்கு ரிப்ளை எப்படி கொடுத்தாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பாத்தீங்களா? நேர தனியா என்ன பண்றாரு? கூட்டிட்டு போய், என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, இது மாதிரி ஒண்ணு நடக்கக்கூடாது. இது அன்பா சொன்னாரா? இதுல பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அவர் சொன்னதுக்கு மெயின் காரணம் இவருடைய எதிர்பார்ப்பு. முன்னாடி இவர் கிங்கு, நம்ம மினிஸ்டர். இப்ப இவர் சாக போறேன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு சிலுவை தனக்காக வரக்கூடாது, உங்களுக்கும். உங்களுக்கு வந்து இருக்கணும். சிலுவை வேண்டாம் இயேசு கிறிஸ்து. நோ,
இதுக்கு வயசுல மூத்தவர் யாருன்னா பேரு கர்த்தர் இயேசுவோட இவருக்கு 30 வயசா இருக்கு, ஒரு 35 இருக்குங்களா தோராயமா 30 வயசு 30 இயர்ஸ் இயேசு கிறிஸ்துவ பார்த்து வாய்ப்பே இல்ல. அப்போ சிலுவை எடுக்க ரெடி. ஓ சிலுவை தன்னை தன் வெறுக்கல, சிலுவை எடுக்கல. மூணாவது என்னன்னா அனுதினமும் பின்பற்றினாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது நல்ல உதாரணம் கெத்செமனேல என்ன விட்டுட்டு ஓடிட்டாரு. அப்போ பேதுரு 3 வருஷம் கர்த்தர் இயேசுவை ஃபாலோ பண்ணாராம், கரெக்டா ஃபாலோ பண்ணாராம். ஆனா ஃபாலோ பண்ணார். ஆனா அதனாலதான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியான பின்னாடி கர்த்தர் சொன்னாரு, இப்ப நீ என்ன பண்ணீங்க ஃபாலோ. அதுக்கப்புறம் தான் பேதுரு கரெக்டா என்ன பண்ணாரு. அதுக்கப்புறம் பேதுரோட லைஃப் எப்படின்னு சொல்றீங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க நிருபங்களை படிக்கலாம். இந்த பூமிக்குரிய விஷயங்கள் எதுலையுமே என்ன பண்ணாதீங்க, மாட்டிக்காதீங்க. இந்த இச்சையினால் உண்டான இந்த உலகத்துக்கு தப்பானோ இது மேல என்ன பண்ணாங்க, எந்த ஆசை எதிர்பார்க்கலாம் வேண்டாம். நம்முடைய ஆசை விருப்பம் எல்லாம் எங்க இருக்கணும். அதனால உலகத்தில் உண்டான இச்சைக்கு இச்சையினால் உண்டான கேட்டுக்கு நம்ம தப்பணும். இச்சை உலகத்தில் நிறைய இருக்குது, தப்பணும். அதுக்கப்புறம் பேதுரு நிறைய பேசுவாரு சிலுவை எடுக்கிறத பத்தி, இல்லைங்களா, சிலுவை எடுக்கிறத பத்தி பேசுவாரு. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் பேதுரு வாழ்க்கையில அநியாயத்துக்கு என்ன பண்ணிக்கிறான்னா போதிச்சிருக்கிறார். கடைசியில ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது எப்படி முடிச்சு காத்துறீங்களா, பேதுரு எப்படி பவுல் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது சொன்னார், ஞாபகம் இருக்கு என்ன சொன்னாரு, நல்ல போராட்டத்தை முடித்தேன். என்ன இருக்குது எனக்கு விசுவாசம் காத்து கொண்டோம், அதனால எனக்கு என்ன இருக்குது கன்ஃபார்ம் கிரீடம் இருக்குது, பிரச்சனை இல்ல, கன்ஃபார்மா சொன்னார். ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது பேதுரு அந்த மாதிரி சொன்னாரானா சொன்னாரு. ஆனா கொஞ்சம் வேற மாதிரி கன்ஃபார்மா சொன்னாரு. எனக்கு கண்டிப்பா கன்ஃபர்மேஷன் உறுதியாயிடுச்சு. படிக்கலாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், இதுல ஒரு லைன் சொல்றாரு இல்லைங்களா, அவன் யாருங்க நான் யாரு தெரியுமா, பங்காளி. பங்காளினா இனி வரும் வெளிப்பட போகிற மகிமைக்கு பங்காளி. அவரே ஒத்துக்கிட்டார், உத்தரவாதம் சொல்ற எனக்கு கன்ஃபார்ம் இருக்குப்பா. நம்ம சொல்ல முடியுமா, இந்த மாதிரி சொல்ல முடியுமா, சொல்லணுமா, என்னைக்கு சொல்லலாம், என்னைக்கு சொல்லலாம் இந்த மாதிரி கன்ஃபார்மா எப்ப நம்மளால சொல்ல முடியும் நினைக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா நம்முடைய ஓட்டம் பூமிக்குரிய ஓட்டம் முடியும் போது நமக்கே இந்த கன்ஃபர்மேஷன் இருக்கு. எங்கங்க நம்முடைய மனசாட்சி சொல்லும், நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். இந்த கன்ஃபர்மேஷனோட மறிச்சோம்னா நம்ம என்ன சொல்லலாம் தைரியமா லேக் அண்ட் 44ல இல்லைங்களா. பட் அந்த கன்ஃபர்மேஷனுக்குள்ள போகணும்னா கண்டிப்பா இரக்கம். ஏன்னா பேதுரு கிடைச்ச இரக்கம் யாரு கிடைக்கல, யூதாஸ்க்கு. அவர் என்ன போனார், பேதுரு போனாரா, பேதுரு வச்சு நம்ப வச்சு என்ன பண்ணார், நான் கூட இருப்பேன் என்ன பண்ண, என்னப்பா உன்னைய நம்பி. ஆனா யூதாஸ் என்ன பண்ணாரு, துரோகம் இல்லைங்களா, அது துரோகம் பண்றோம். ரெண்டுமே எப்படிதான் ஒரே மாதிரியான லெவல் தான் இல்லைங்களா. ஏதோ பேதுருவோட யூதாஸ் ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டாருல இல்லைங்க, தப்பு தான். ஒருத்தர் நம்ப வச்சு இன்னொருத்தர் காட்டி கொடுத்துட்டாரு இல்லைங்களா, துரோகம். அது ரொம்ப மோசமான. ஆனா என்ன வித்தியாசம், பேதுருவுக்கு இவருக்கு இந்த என்ன வித்தியாசம்னா, கரெக்ட், பேதுரு போய் மன்னிப்பு கேட்க, கர்த்தர்கிட்ட போய் ஒப்புரவாகணும்னு ஆசை. அதனாலதான் தேவன் என்ன பண்ணார், கர்த்தருக்கு இரக்கம் பெற்றுக்கொண்டார். பட் யூதாஸ்க்கு என்ன பண்ணல, ஞாபகம் இருக்குங்க. அதனால இது விஷயம் இயேசு கிறிஸ்து முன்னாடியே தெரியும். பேதுரு உனக்காக நான் பிரேயர் பண்ணிக்கிட்டேன். என்ன சொன்னாரு இயேசு கிறிஸ்து, சாத்தான் கேட்டாரு உங்க 2 பேரையும்
மெயினா ஒண்ணு இல்லையா, வேண்டி கேட்டாரு, நானும் ஓகேன்ட்டேன். ஆனா ஒரு விஷயம் நீ கண்டிப்பா நல்லா என்ன பண்ணுவ, தப்பு பண்ணுவ. ஆனா ஒரு விஷயம் ஒளிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு தேவன்ட்ட அதான் அடிகை என்னங்களாமா, அந்த அடிகை தான் ரொம்ப முக்கியம். மேல மரம் வெட்டினாலும் இந்த வேர் என்ன ஆகக்கூடாது, அதான் ஃபெய்த், விசுவாசம். நிறைய நேரங்கள்ல இரக்கம் கிடைக்காம போறதுக்கு காரணம் இல்லையா, பின்வாங்கி போறது இல்ல உலகத்துக்குள்ள போறது, இப்படிப்பட்டவங்களுக்கு எனக்கு கிடைக்காது. ஆனா விசுவாசம்ன்றது ரொம்ப ரொம்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடிப்படை. அது கடைசி வரைக்கும் இருக்கணும், தேவன் மேலையும் நம்முடைய கர்த்தர் மேலையும். ஏன்னா தேவன்கிட்ட போய் மன்னிப்பு வாங்குறதுக்காக போனாலும் எது வேணும், மெயினா விசுவாசம் இல்லைன்னா தேவன்கிட்ட போகவே முடியாது. அப்போ அந்த விசுவாசம் அவருக்கு இருந்ததுனால கர்த்தர்கிட்ட போனாரு, கர்த்தர் இரக்கம் காமிச்சாரு. சோதர சகோதரிகளே, இப்படியாக பேதுரு லைஃப் இப்போ நமக்கு வரலாம். இப்போ நம்ம எத்தனை வருஷமா கர்த்தர் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம நான் ஒரு 17 இயர்ஸ் இப்போ நான் 2007ல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா பண்றேங்க இல்லையான்னு என் இறுதியும் சொல்லும். நீங்க எத்தனை வருஷம் ஃபாலோ பண்றீங்க? இப்பதான் பிரதர் நான் இனிமேல் தான் ஃபாலோ பண்ணவே ஆரம்பிக்க போறேன் பிரதர் அப்படின்றீங்களா? இல்ல நீங்க என்ன கேட்டீங்கன்னா அப்படி நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஜனவரியில இருந்து தான் நிறைய விஷயமே புரிஞ்சு. இத்தனை நாள் பேசுற மாதிரி தான் நான் கரெக்டா என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு. ஆனா நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, நிறைய ஆசை இருக்கு, நிறைய விருப்பம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது, சிலுவையும் எடுக்க முடியாது. அப்போ கர்த்தர் இயேசுவை ஃபாலோ பண்ணோம்னா இந்த 3 விஷயங்கள் நம்ம செய்யணும். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து பின்பற்ற கடவுள். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை அளவில்லாம கொடுப்பார். ஆனா கிருபை எல்லாம் வாங்கினாலும் ஒண்ணு வாங்கலைன்னா அதுதான் தேவனுடைய. சோ இப்போ தேவனுடைய கிருபை, தேவனுடைய இறக்கம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட், கேள்விகள் இல்ல சில விஷயம் புரியல பிரதர்னா கேளுங்கன்னா கண்டிப்பா சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு சில பாயிண்ட்ஸ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது இந்த விஷயங்கள்ல தைரியமா தாராளமா ஒண்ணு என்ன பண்ணுங்கன்னா கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். சோ வாய்ப்பு கொடுத்த சகோதரர் அனைவருக்கும், காரைக்குடி சபையார் அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நமக்கு கிருபை இரக்கம் பாராட்டி கிருபை செய்வாங்க.